தமிழகத்தில் உள்ள 40 சுங்கச்சாவடிகளிலும் இன்றிரவு முதல் கட்டணம் உயர்வு. அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் அபாயம். ஈரோட்டிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். மௌனம் அனைத்தும் நன்மைக்கே என செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில். சென்னை போயிட்டு டெல்லி போறதா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. தொடர்ச்சியா நீங்க ஏன் மௌனமாவே இருக்கக்கூடிய காரணம்? மதுரையில் கிளாமர் காலி கொலை வழக்கில் பிரபல ரவுடி சுபாஷ் சந்திரபோஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. சிந்தாமணி பகுதியில் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த நிலையில் போலீசாரை தாக்கியதால் என்கவுண்டர். பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஒத்திகை. மண்டபம் ஹெலிபேட் தளத்தில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் இறங்கி சோதனை. காவிரி வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்ட பணி குறித்து பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கொண்டு வரும் கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது பேரவையில் நாளை விவாதம். போக்குவரத்து விதிமுறைகளுக்கான ஈச்சலான் அபராதத்தை 3 மாதங்களுக்குள் செலுத்தவில்லை என்றால் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட வாய்ப்பு. புதிய விதிகளை கொண்டுவர மத்திய அரசு திட்டம் என தகவல். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் ஓசியில் பெட்ரோல் கேட்டு திமுக பிரமுகர் அடாவடி. பெண் ஊழியரை தகாத வார்த்தைகளால் பேசி தாக்கியவர் கைது. கேட்டதுக்காக என்ன தகாத நாள் வார்த்தையில பேசினார். அது பேசுனதுக்கு அப்புறம் நான் மேனேஜர்கிட்ட சொல்ல போறேன். எப்படி சொல்லுவேன்ட்டு என்னை சட்டை இழுத்து போட்டு அடிச்சு என் பட்டனெல்லாம் பிச்சு வச்சிருக்கிறேன். நான் எனக்கு காது வலி தாங்க முடியல, காதில் அடிச்சிருக்கிறாரு. எனக்கு இன்னும் தலைலாம் பெட்ரோல் போட்ட காசை கேட்டது. சென்னை மடிப்பாக்கத்தில் காதல் விவகாரத்தில் பெண்ணின் சகோதரர் மீது பெட்ரோல் கொண்டு வீசி கொல்ல முயற்சி. 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஏப்ரல் முதல் ஜூன் வரை வழக்கத்தை விட வெப்பம் அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டில் மத்திய மற்றும் வட மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிர்ச்சி தகவல். தெலங்கானாவின் ஆதிலாபாத்தில் இன்று 106.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. ஆந்திராவின் அனந்தபுரியில் 103.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதால் மக்கள் அவதி. கர்நாடகாவில் SBI வங்கி கிளையில் 18 கிலோ தங்கம் கொள்ளை போன விவகாரம். 5 மாதங்களுக்கு பின் கொள்ளை கும்பலை கைது செய்து 18 கிலோ நகைகளும் பறிமுதல். கர்நாடக வங்கி கொள்ளை சம்பவத்தில் முக்கிய குற்றவாளி பரபரப்பு வாக்குமூலம். SBI வங்கி லோன் கொடுக்காததால் நகைகளை அள்ளிச் சென்றதாக தகவல். நீலகிரி மற்றும் கொடைக்கானலில் இன்றிரவு முதல் இ-பாஸ் நடைமுறை அமல். ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் கோடை சீசன் துவங்க உள்ளதால் மாவட்ட நிர்வாகங்கள் நடவடிக்கை. கொடைக்கானல் மன்னவனூர் சுற்றுலா தலம் நாளை முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை தற்காலிகமாக மூடல். பராமரிப்பு பணிகள் காரணமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவிப்பு. பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு RSS அலுவலகத்திற்கு பிரதமர் மோடி சென்ற விவகாரம். பிரதமரை மாற்ற RSS விரும்புவதாக சிவசேனா உத்தவ் பிரிவு MP சஞ்சய் ராவத் பரபரப்பு பேட்டி.
சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உடல் எடை குறைக்கும் நிபுணர் வெட்டி கொலை. முன்விரோதம் காரணமாக வெட்டி கொல்லப்பட்டாரா என விசாரணை. கோவையில் வீணாகும் சிறுவாணி குடிநீர் 1 மாதம் கடந்தும் அதிகாரிகள் கண்டும் காணாதது போல் அலட்சியம். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே பெட்ரோல் பங்க் மேலாளர் கொடூர கொலை. காரை மோதவிட்டு விபத்து போல் கொலையை மாற்ற முயற்சி. கயத்தாறு அருகே பெட்ரோல் பங்க் மேலாளர் கொலை வழக்கில் 2 பேர் கைது. துப்பாக்கி முனையில் 2 கைது செய்த தனிப்படை போலீஸ். தங்களின் தர்பூசணி பழத்தில் எப்படி ரசாயனம் கலக்கப்படுகிறது என்பதை உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ் நிரூபிக்க வேண்டும். இல்லையென்றால் அவர் மீது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என செங்கல்பட்டு விவசாயிகள் அறிவிப்பு. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ரம்ஜான் விடுமுறை கொண்டாட கடற்கரையில் குவிந்த இஸ்லாமியர்கள் குடும்பமாக கடற்கரைக்கு வந்து உற்சாகமாக பொழுதை கழித்தனர். சீனாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் குலுங்கிய மகப்பேறு மருத்துவமனை. பச்சிளங்குழந்தைகளை 2 செவிலியர்கள் தைரியமாக செயல்பட்டு காப்பாற்றியதற்கு குவியும் வாழ்த்து. கொல்கத்தா பேட்ஸ்மேன்களை திணறடித்த மும்பை பந்து வீச்சாளர்கள் 116 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 116 ரன்கள் மட்டுமே குவித்த KKR அணி. அறிமுக போட்டியிலேயே 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி மும்பை அணி வீரர் அஸ்வின் குமார் அசத்தல். ரஹானே, ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல் உள்ளிட்ட 4 முக்கிய வீரர்களை வீழ்த்தி அபாரம். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே நடைபெற உள்ள T20 மற்றும் ஒருநாள் தொடர்களுக்கான தேதி வெளியீடு. அக்டோபர் 19ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 8 வரை நடைபெறும் என BCCI அறிவிப்பு. தோனியால் தொடர்ந்து 10 ஓவர்கள் களத்தில் நின்று விளையாட முடியாது. அவருடைய கால்கள் முன்பை போல இல்லை என CSK அணியின் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃபிளமிங் தகவல். ராஜஸ்தான் அணி கேப்டன் ரியான் பராக்கின் செயலுக்கு குவியும் கண்டனம். மைதான ஊழியர்களுடன் செல்ஃபி எடுத்துவிட்டு செல்போனை வீசியதால் ரசிகர்கள் அதிருப்தி.